கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் இன்று பிற்பகல் முதல் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமையினால் இலங்கை நேரப்படி 8:30 மணி வரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு 10 உடலங்கள் வரை கொண்டுவரப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கை நேரப்படி 6:30 முதல் சிறை கைதிகள் வெளியே குவிக்கப்பட்டுள்ள அதிரடி படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த ஆரம்பித்துள்ளனர். குறிப்பாக சிறைச்சாலையில் உள்ள ஆயுத களஞ்சிய சாலையை சூறையாடி அவர்கள் துப்பாக்கிகளுடன் கூரைகள் மீது ஏறி நின்று இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தி வருகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சத்தங்களை பொரல பிரதேசத்தில் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் சிறைச்சாலையின் பின்புறமாக உள்ள மதிலை உடைத்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில கைதிகள் தப்பிச் செல்ல முயற்சிப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன.